ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ டாக்டரா இருக்கா, இவனோட பேரு ஷென்னு. இப்பவே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஒரு பொண்ணை எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப ஹீரோ அவளை பார்த்தவொன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். என்னடன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு வயிறு வலி, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. இப்ப இவன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எந்த பிரச்சனாலும் என்ன கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்பவே இவளை டச் பண்ணலான்னு வர இவ ஹீரோவோட கைய பிடிச்சிடறான். பார்த்தா ஹீரோவோட பேரு ஷென்னு இருக்கு. அது பார்த்தவன நீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி பெயின் இருக்கிறது சாதாரண விஷயம் தான், போக போக சரியாயிரும், 1 வீக் யாரு கூட எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ கூட ஒன்னா இருந்தது வேற யாரு கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏண்டா உனக்கு பின்னாடி பெரிய கம்பெனியே இருக்கு, ஆனா உன் கம்பெனியை பாத்துக்காம டாக்டர் வேலையை பார்த்துட்டு இருக்க, உனக்கு உன்னோட ப்ரொஃபஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்ன மாதிரி வெட்டி பேலா இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் அவளோட போன் நம்பரை கொடுக்குறா. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ குடுக்குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக, இப்ப ஹீரோ அவளுக்கு கால் பண்ணி அவனோட வீட்டுக்கு வர சொல்றான். அட்ரஸையும் கொடுத்துட்றான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ சொன்ன அட்ரஸ்க்கு வந்து, சார் எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்ன கூப்பிடுங்கன்னு இவ தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறான். இப்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவகிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, எதுவும் பேசாம இப்படி பண்றாருன்னு இவ ரொம்ப பயந்து போயிட்டு, என்னை விடுங்க நான் போறேன்னு இவ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா அது இந்த வேலையை பார்க்காம இருக்கணும்னு அவளை வேணுமென்னு தான் பயமுடுத்தி விட்டுருப்பான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வெளியே ஓடி வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, உங்க அம்மாக்கு மெடிக்கல் பில் கட்டுவியா மாட்டியா, இப்படியே இருந்தாலும் உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே துரத்துருமே அப்படின்னு சொல்லி அவளை புடிச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. இப்ப இவ மறுபடியும் ஹீரோவோட வீட திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்தவொன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க, இது தெரியாம ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. எதுக்காக மறுபடியும் திரும்ப வந்த, உன் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஏதாவது பண்ணுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறான். இவ இப்படி கிஸ் பண்ணவன ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்குள்ள வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க அந்த இடத்துல ஹீரோவை காணோம். பார்த்தா இவளுக்கு பயங்கரமா வயிறு வலி எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு லெட்டர் தான் இருக்கு. உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன், அதை சாப்பிட்டு உன்னோட அக்கௌண்ட்டுக்கு பணமும் அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கன்னு சொல்ல ஹீரோயின் அவளோட போனை எடுத்து செக் பண்றா. பார்த்தா ஹீரோ உண்மையிலேயே அனுப்பிச்சிருக்கான். அதை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா, அப்பாடா உடனே இந்த பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி ஆகணும், அப்பதான் அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு இவ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்க. அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்றனா, டாக்டர் ஷென்னு நேத்து நைட்டு ரொம்ப பிஸியா இருந்தீங்க போல, உங்க கழுத்துல ஸ்ட்ராபெரி மார்க் இருக்கு, எந்த எலிக்குட்டி கடிச்சு வச்சதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் வாய் மூடிட்டு வேலை ஏதோ அதை மட்டும் பாருடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல எமர்ஜென்சி வார்டுல ஹீரோயினை தான் கூட்டிட்டு வராங்க. அவளை பார்த்தவனதான் ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். இந்த சீன்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்டிங் பார்த்திருப்போம். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட வயித்தை டச் பண்ணி பார்த்துட்டு, இங்க பெயின் இருக்கா இல்ல இங்க பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. லைட்டா தான் பெயின் இருக்கு, விட்டு விட்டு வலிக்குதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பெயின் இருக்குது சாதாரண விஷயம் தான், உனக்கு கொடுத்த டேப்லெட்டை மறக்காம போட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. அந்த போன் கால் வந்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டு வேகமா அவங்க அம்மாவை பார்க்க தான் வரா. ஏன்னா அவங்க அம்மாவை இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மாவை பெட்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க அம்மாக்கு தேவையான பில்லை நான் கட்டிட்டேன், அப்படி இருக்கிறப்ப ஏன் டிஸ்சார்ஜ் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அப்பா தான் வராரு. இப்ப அவங்க அப்பாவை பார்த்தோம்னா, அப்பா நான் உங்ககிட்ட தான் பணம் கொடுத்தேல, ஏன் பில்லு கட்டாம இருந்தீங்கன்னு கேட்க, எவ்வளவு பணம் கொடுத்தா, அந்த பணத்தை வச்சு எப்படி என்னால பில்லு கட்ட முடியும், 1 மில்லியன்லாம் எனக்கு பத்தாது, நிறைய பணம் வேணும்னு கேட்க, இவ டக்குன்னு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு, எங்க அம்மாவோட வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்ட தெரியுதா, கொடுத்த பணத்தை செலவு பண்ணிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு இவ திட்டிட்டு இருக்க. அவரு ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. இப்ப வர பாத்தீங்கன்னா, உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சதுனால என்ன பிரயோஜனம், அவளால நிறைய செலவு தான் ஆகுதுன்னு அவர் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவரை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோனை காப்பாத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இது ஹாஸ்பிட்டல், இந்த இடத்துல ஒழுங்கா நடந்துக்கலன்னா உன்னை இங்க இருந்து வெளியே துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கப்பா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இதை தப்பிச்சுட்டு நாளைக்கு உன்னை பாத்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை திட்டிட்டு இந்த இடத்த விட்டு போக,
இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க, உன் மண்டையில ரத்தம் வருது, ஃபர்ஸ்ட் இதுக்கு மருந்து போடலாம் வான்னு சொல்லி ஹீரோவில கூட்டிட்டு போகலான்னு பார்க்க, இப்ப இந்த நர்ஸ பாத்தீங்கன்னா, மேடம் உங்க அம்மாக்கான பில்லு இன்னும் பே பண்ணல, உங்க அம்மாவை இங்க வச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயின் அவங்களோட கையை பிடிச்சிட்டு, மேடம் ப்ளீஸ் எனக்காக இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் எப்படியாவது பணத்தை கொண்டு வர்றேன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. அவங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்காக தான் இவ என்கிட்ட வந்தாளா பாவம் அப்படின்னு வச்சுட்டு அந்த பில்லை நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு அவளை கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தனியா கூட்டிட்டு வந்து அவ மண்டையில ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, இதோட நீங்க 2வது டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல, நீ எனக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேண்டாம், மத்தவங்க கிட்ட இருந்து உன்னை நீ பாதுகாத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா நீங்க பண்ண உதவியை நான் எப்படி திரும்ப பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவை கிட்ட வந்துட்டு, எப்படி திரும்ப பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு கிட்ட வர, தள்ளி போங்கன்னு இவன் ஹீரோவை தள்ளி விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கண்ணத்துல கை வச்சுட்டு, நீ ஃபர்ஸ்ட் டைம் என் கூட தான் ஒன்னா இருந்த, அதை மறந்து போயிடாதுன்னு அவகிட்ட மறுபடியும் வந்துட்டு இருக்க. இவ டக்குன்னு ஹீரோவோட கையை கடிச்சு விட்டுட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, என்னோட சுச்சுவேஷனாலதான் உங்க கூட ஒன்னா இருந்தேன், அந்த பணத்தை நான் திருப்பி தரதுக்கான வழியை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வர, இந்த குட்டி ராபிட்டி என் கையை கடிச்சிட்டு போயிருச்சேன்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒயின்லாம் விக்கிற ஒரு இடத்துலதான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கா, அந்த இடத்தோட மேனேஜர் வந்து என்ன சொல்றனா, ரூம் நம்பர் 999 உள்ள கிளைண்ட்டுக்கு ஒயின் ஊத்தி கொடுக்கணும், நீ போய் ஒயின் ஊத்தி கொடு, இந்த இடத்துல நின்று ஒயினை விக்கிறது மட்டும் உன் வேலை இல்ல, கிளைண்ட் பாத்துக்கிறது உன்னோட வேலைதான் சொல்லிட்டு இருக்க. அவளும் சரின்னு ரொம்ப பயந்து போயிட்டு ஒயின் ஊத்தி கொடுக்கலான்னு அந்த ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த ரூம்ல உள்ள எல்லாரும் பணக்கார வீட்டு தருதலைங்க, எல்லாம் கண்டமணிக்கு உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் ஒயினை வச்சுட்டு போகலான்னு பார்க்க, அந்த இடத்துல உள்ள பையனை பாத்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு அவகிட்ட வம்பளத்துட்டு இருக்க. ஒழுங்கா என் கையை விடியா அப்படின்னு இவ சொல்ல, அவன் ஹீரோயினா அடிச்சு போட்டுறான். இப்ப அவன் இப்படி அடிச்ச உடனே, என்ன பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு இந்த இடத்துக்கு மொத்த பாத்தியை கொடுக்கறது நான் தான், நான் என்ன சொல்றேன்னு அதை நீ கேட்டுதான் ஆகணும்னு அவன் ஹீரோயினை பிடிச்சு அவளுக்கு கட்டாயப்படுத்தி ஒயின் ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பாட்டில் எடுத்து அவன் மண்டையில போட்டு அடிச்சிடறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை காப்பாத்திட்டு அவனோட ஆளுங்களை விட்டு அவனை அடிக்க வச்சிடறான். இப்ப ஹீரோ அவனோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்றானா, இனிமே இந்த கிளப் பக்கமே வரக்கூடாது, அவனுங்க இருந்து புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ரூமோட மேனேஜர்ட்ட என்ன சொல்றானா, இதுக்குதான் நீ கிளப் நடத்துறியா, பொண்ணுங்களுக்கு சேஃப்டியா கூட உன்னால பண்ண தெரியாதானே, அவனையும் திட்டி விட்டுட்டு அவன் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்தி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, ஹீரோவை கிட்ட போயிட்டு, நீ எந்த மாதிரி இடத்துல வேலை பாக்குறேன்றது உனக்கு தெரியுதா, அந்த இடத்துல எல்லாம் உனக்கு சேஃப்டி கிடையாது, உன்னோட சேஃப்டியை நீ தான் பாத்துக்கணும், நான் மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்கணும் உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இப்பவே என்ன சொல்றானா, ஒரு நைட்ல அவனோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா மாறி போயிருக்கும், சேஃபா இருன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட போன் எடுத்து அவளோட லொகேஷனை ஷேர் பண்ணிக்கிறான். இப்ப அவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். இப்ப அவ ஹீரோவை பார்த்து வைக்கப்பட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, எதுனால எனக்கு கூப்பிட, நான் பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனைனால நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன என்னோட ஹார்ட் இவ்வளவு வேகமா துடிக்குது, இவரு கிட்ட வந்தாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் அந்த இடத்த வீட்டு கிளம்பி அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப வீட்டுக்கு வந்தாலும் அவளுக்கு ஹீரோவோட நினைப்பாவே இருக்கு. இப்ப இவ ஹீரோவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க. அவளை யாரோ மயக்கம் போட வச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அவளோட அப்பா தான். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நேத்து கிளப்ல ஒரு பையன் வம்பளுத்தானே, அந்த பையன் கிட்ட காசு வாங்கிட்டு அவர் ஹீரோயினை விற்க தயாராயிட்டாரு. பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிட்டு இருக்க. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, இவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு, அதுக்கு ஏத்த மாதிரி அவரை சந்தோஷப்படுத்துன்னு சொல்ல, யோ நான் உன் பொண்ணு வேணும், என்ன போய் இப்படி பண்ற, இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி கேட்டவனா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அவளை அரைஞ்சிட்டு, ஒழுங்கா நான் சொல்றதை கேள்றி, நான் சொல்றதை கேட்கலன்னு வச்சுக்க, உங்க அம்மாவை போட்டு தள்ளிட்டு அந்த இன்சூரன்ஸ் பணத்தையும் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு ஹீரோயினோட லொகேஷனை பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் வரான். என்னடா போன்ல ஏதோ சின்சியரா பாத்துட்டு இருக்கன்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது, அவளை காப்பாத்துறதுக்காக தான் அவளோட லொகேஷனை பாத்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க.
பார்த்தா அந்த சைடு ஹீரோக்கு ஹீரோயின் தான் கால் பண்றான். ஆனா அவளால பேச முடியல. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவளோட வாய்ஸ் கேட்ட உடனே ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவள பாத்தீங்கன்னா, ஒழுங்கா என்னை விட்டுடு. என்ன ஏதாவது பண்ணனா உன்னை கொன்னு போட்டுருவேன்னு சொல்ல. கொன்னு போட்டுருவியா? நேத்து நைட்டு பார்க்க நீ ரொம்ப கியூட்டா இருந்த. ஆனா அந்த கிறுக்கு பையன் வந்து இடையில கெடுத்து விட்டுட்டான். இன்னைக்கு உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோவோட ஆளுங்க எல்லாம் அவனை புடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லபடியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லபடியா தான் இருக்கேன். நான் இருக்க இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவனோட லொகேஷனை நான் தான் என்னோட போன்ல ஷேர் பண்ணி வச்சேன். எந்த பிரச்சனைனாலும் அப்பதான் என்னால உன்னை ஈஸியா காப்பாத்த முடியும். இப்ப கூட பாரு காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு ஹீரோயின் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போறா. இப்ப ஹீரோயின் இப்படி போனவன ஹீரோ பாத்தீங்கன்னா, என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடை ஆன்லைன்ல ரெண்டுக்கு கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணுங்க. அதுவும் ரொம்ப கம்மியான விலையில கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. ஆக்சுவலா அந்த வீடு ஹீரோவோட வீடு தான். இப்போ அடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை ரெண்டுக்கு வாங்கிடுறா. இப்ப அந்த வீட்டோட ஓனர்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஆளுங்க தான் வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய வீடு இவ்ளோ கம்மியான ரெண்டா? என்னால நம்பவே முடியலையே. ஒருவேளை சென்னை எனக்கு பர்சனலா ஹெல்ப் பண்றதுக்காக இப்படிலாம் பண்றாரோ? ஒண்ணும் புரியல அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்ல இருந்து ஹீரோ தான் வெளியே வரான். இப்பவே வெளியே வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவ கேட்க, உன்னதான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு ஹீரோ சொல்ல, என்ன மிஸ் பண்ணீங்களா? இது என்னோட வீடு. என் வீட்டுக்கே நீங்க வர ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்ல, உன்னோட வீடா? நான் ஒண்ணும் உன் வீட்டுக்குலாம் வரல. என்னோட வீட்ல இருந்து தான் வெளிய வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது இது உங்களோட வீடா? ஆனா அன்னைக்கு வந்தது வேற வீடாச்சுன்னு சொல்ல, நான் இந்த இடத்துல தான் தங்கிட்டு இருக்கேன். அது என்னோட ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னது ஃபார்ம் ஹவுஸா? என்னால அத நம்பவே முடியல. நீங்க என்னோட எதிர்த்த வீடா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது. உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நீ ஜுவல்லரி டிசைன் படிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்டோட கம்பெனில ஒரு வேகன்சி இருக்கு. ட்ரை பண்ணி பாக்குறியா? நல்ல சம்பளம் கூட தராங்கன்னு சொல்ல, உண்மையாவா சொல்றீங்க? கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு இவ பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, இந்த நன்றியெல்லாம் எப்படி திருப்பி பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போடான்னு சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கா அவனோட ஆளுங்க தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, சார் அந்த பொண்ணோட அப்பாவையும் அந்த பையனையும் புடிச்சு வச்சேன்னு சொல்ல, நானே நேர்ல வந்து பாத்துக்கிறேன்னு ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த பையனை பாத்தீங்கன்னா, என் அப்பா யாருன்னு தெரியுமா? என்ன புடிச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவரு கண்டிப்பா உங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவாருன்னு அங்க உள்ள ஹீரோவோட ஆளுங்களை மாட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, எதுக்காக அந்த பொண்ணை காசுக்காக வைக்க பார்த்த? அந்த பொண்ணோட ஸ்டெப் அதரா இருந்துட்டு இப்படி பண்றதுக்கு கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காசுக்காக இதை தெரியாம பண்ணிட்டு என்ன விட்டுருங்கன்னு அந்த ஆளு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா, நான் யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? ஒழுங்கா என்னை விட்டுடு, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா யாரு, நீ யாரு, எல்லா விஷயமே எனக்கு தெரியும். உங்க கம்பெனியை நான் பாத்துக்கிறேன். இவனுங்க ரெண்டு பேரும் ஜெயில போடுங்கடான்னு சொல்லிட்டு இறந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ சொன்ன கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. இப்ப இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இவ கூட படிச்ச சீனியர் தான் இருக்காரு. அவரை பார்த்த உடனே, சீனியர் நீங்க இங்கேயே வேலை பாக்குறீங்கன்னு சொல்ல, ஆமா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நான் கூட உன் நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன். ஆனா உனக்கு போனே ரீச் ஆகலன்னு சொல்ல, சாரிங்க எனக்கு கொஞ்சம் வெளியே நிறைய வேலை இருந்துச்சு. அதனாலதான் நான் போன் கூட யூஸ் பண்ணலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இனிமே நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி பேசுவோம்னு சொல்லிட்டு இருக்க. இவன் கூட நிக்கிற பொண்ண பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் டிசைனரா? உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கேவலமா இருக்கு. நீ செய்ய போற டிசைன் மட்டும் எப்படி நல்லா இருக்குன்னு ஹீரோயினை பத்தி பேச, அவனை பாத்தீங்கன்னா, மத்தவங்களோட உருவத்தை பார்த்து என்னைக்கும் நம்ம எடை போடக்கூடாது. இந்த பொண்ணு என்னோட காலேஜ்ல நிறைய அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கான். கண்டிப்பா இவ அவளோட திறமையை நிரூபிப்பான்னு சொல்லிட்டு இருக்க. தேங்க்யூ சீனியர், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்னு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். மத்தவங்க கிட்ட இப்படி ரோடெல்லாம் நடந்துக்காத எமி அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி திட்டிட்டு போக, இவளுக்கு ஹீரோயினை பார்த்த முனே பிடிக்கல. சே, இவளால என்னோட இமேஜே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ தான் ஹீரோயினுக்கு கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, என்னாச்சு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஆமா ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவ ஹீரோ கூட பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு வெளியே நின்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவ இப்படி ஒட்டி கேட்டுட்டு என்ன யோசிக்கிறானா, இவனுக்கும் கூக்கும் என்ன சம்பந்தம்? கோசார் தான் இன்டர்வியூல உள்ள எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த பொண்ணை செலக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவ ஹீரோயின் மேல உள்ள கான்ல ஹீரோயினை பிடிச்சு படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட, கரெக்டா அந்த சீனியர் வந்து இவளை பிடிச்சிடறான். இப்பவே இவளை எப்படி பிடிச்சிட்டு, உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் ஆகல நல்லாதான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்ட உடனே வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறான்.
இப்ப ஹீரோ இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருக்கா. எதுக்காக இந்த மாடிப்படியில இருந்து தள்ளி விட்ட? நீ தள்ளி விட்டதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்ல, நான் உன்னை தள்ளி எல்லாம் விடல, லைட்டா தான் உன் மேல கைய வச்சேன், ஆனா நீ விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஏமே போதும் நிப்பாட்டு, நீ என்ன பண்றது தெரிஞ்சுதான் பண்றியா? உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்ல, ஒழுங்கா நடந்துகிட்டு அந்த கம்பெனில இருப்ப, இல்லன்னா உன் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டியது வரும்னு சொல்ல, அந்த பொண்ணு காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்யூ சீனியர், நீங்க பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன், நீங்க மட்டும் என்ன பிடிக்கலன்னா நான் கீழே விழுந்து அடிபட்டிருப்பேன்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே என்ன சொல்றேன்னா, நம்ம 2 பேரும் டின்னருக்கு வெளியே போலாமா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறேனே, இவ்வளவு பேசிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா இவளோட முடிய அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட, கோ எதுக்காக என்ன இப்படி தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஹீரோனை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். என்னாச்சு, நீ ஏதோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு சீனியர் கேட்க, இப்ப ஹீரோ பேசலான்னு வர இவ டக்குன்னு வாய மூடிட்டு, நாங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரவங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு நாள் டின்னருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோவை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவங்க 2 பேரும் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு எப்படி அந்த எலும்பனு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் எலும்பனும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், அப்படி இருக்கிறப்ப எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ பண்ண விஷயத்தினால எனக்கு பொறாம வந்துருச்சு, இனிமே அவன் கூட பேசாத, வீட்டுக்கு போலாம் வான்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிக்க அவளுக்கு மறுபடியும் இடுப்பு வலி ஏற்படுது. இந்த கிறுக்கு பயலுக்கு வேற வேலையே இல்ல, இவனால எனக்கு சீக்கிரமே இடுப்பு வலி வந்ததுதான் மிச்சம் அப்படின்னு இவ ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு அவருக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்னு தெரியலன்னு இவ குழம்பு போய் முடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு கம்பெனில இருந்துதான் கால் வருது. அந்த கால் வந்த உடனே இவ வேகமா கம்பெனிக்கு ஓடி வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இப்படி நீ லேட்டா வரலாமா ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு, சீக்கிரம் வரக்கூடாதுன்னு சொல்ல, மன்னிச்சிருங்க மேடம், நான் பண்ணது தப்புதான், இனிமே இப்படி லேட்டா வரமாட்டேன், இந்தாங்க என்னோட டிசைன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, கோ சார் உன்னை வேலைக்கு வச்சதுனால எப்படி வேணாலும் இருக்கலான்னு பாக்குறியா, உன்னோட டிசைன் எனக்கு பிடிக்கலன்னு அந்த பொண்ணை டிசைனை தூக்கி கீழே போட்டுறான். இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, சரி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா, சுகர் கம்மியா போடணும், நல்லா ஹாட்டா இருக்கணும்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக போறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா காஃபி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு சிக்னல் காமிச்சோன்னே இன்னொரு பொண்ணு ஹீரோயின் மேல அந்த காஃபியை ஊத்தி விட்டுறா. அதை பார்த்தோன்னா அந்த எம்மிய பாத்தீங்கன்னா, ஒரு காஃபி கூட உன்னால எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல, மேடம் நான் எதுவும் பண்ணல, அவங்க தான் என்னை இடிச்சு விட்டாங்கன்னு சொல்ல, சும்மா மத்தவங்க மேல பழிய போட்டுட்டு இருக்காம போய் இன்னொரு காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்ல, ஹீரோயினை எடுத்துட்டு வரா. இப்ப ஹீரோயின் இப்படி எடுத்துட்டு வரும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகி அந்த காஃபி அந்த எம்மி மேலே ஊத்திட்டு, மேடம் அடிச்சிருங்க, இதை தெரியாம பண்ணிட்டேன்னு அவளை தொடச்சு விட்டுட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. பார்த்தா அந்த காஃபி ஹீரோயினோட மேலேயே ஊத்தி இருக்கும். இப்ப அவங்க எல்லாம் திட்டிட்டு போக ஹீரோயின் பாத்தீங்கன்னா, போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வர வேண்டியதானே. இவ பாத்ரூம்க்கு வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வர பார்த்தா வெளியவ கூட வேலை பாக்குற எல்லாரும் அவங்க மேல காஃபி ஊத்திடுறாங்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, என் மேல நீ காஃபியை ஊத்துற அப்படின்னு சொல்லி அவளுங்க 2 பேரும் ஹீரோயினை புடிச்சு வச்சுட்டு அவளோட கையை புடிச்சு பயங்கரமா கிள்றாங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி கிள்ளி விட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வயித்துல ஏட்டி ஒரு உதைய போட்டுட்டு போக, அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வரலான்னு பாக்க இந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோயினை பாத்ரூம்லயே வச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த பொண்ணுங்க எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த வீட்டுக்கு சீனியர் வந்து, நீங்க எல்லாரும் அவளை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு பாத்ரூம் போறேன்னு சொன்னான், ஆனா போய் ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் இவங்க சொல்றதை நம்பிட்டு அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, நான் அவளை கூட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் முதல்ல இந்த இடத்த விட்டு போயிட்டானே இவ சொல்ல, ஹீரோனோட லொகேஷனை செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவ கம்பெனில இருக்க மாதிரிதான் காட்டுது. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வேகமா பாத்ரூம்க்கு வந்து ஹீரோயினை பார்க்க பார்த்தா அவளோட கால்ல எல்லாம் அடிபட்டு இருக்கு. இப்ப அவன் மயக்கத்துல இருந்துட்டு இருக்க. அதை பாத்தீங்கன்னா, என்னாச்சு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல நல்லதா இருக்கியா, நான் மயக்கமா இருக்குன்னு இவ சொல்ல, நான் உன ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு ஹீரோவில ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துறான். இப்ப ஹீரோவில இப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தவன சீனியர் பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிரு, உனக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, உங்க மேல எந்த தப்பு இல்ல, பரவாயில்ல விடுங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளோட காயத்துக்கு மருந்து போட இவ கத்த ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தோம்னா அவனை பாத்தீங்கன்னா, உனக்கு ரொம்ப வலியா இருந்துச்சுன்னா என் கையை பிடிச்சுக்க, என் கையை கடிச்சால பரவாயில்லன்னு இவன் கையை நீட்டிட்டு இருக்க. சும்மா டிராமால வர மாதிரி பண்ணாத, கையை ஏறானே ஹீரோ சொல்ல, அவனும் கையை எடுத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இப்படி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. உங்க 2 பேருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்க. நாங்க 2 பேரும் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தானே ஹீரோயின் சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வரீங்களான்னு சொல்ல சீனியர் அந்த இடத்த விட்டு போயிடுறான்.
இப்ப அதே போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணுமா? தெரிஞ்சா எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியான்னு சொல்ல, எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண, உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ போயிட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறான். இப்பவே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனியர் தான் வரான். இப்ப சீனியர் உள்ள வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளுக்கு மெடிசன் கொடுத்திருக்கேன், அவ தூங்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ல, அவன் தண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் வாடான்னு சொல்லி கூட்டு வர்றான். இப்ப அவன் இப்படி ஹீரோவை தனியா கூட்டு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன என்கிட்ட பேச போற அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை பாத்தீங்கன்னா, இங்க பாரு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு ஹீரோ சொல்ல, அவன் மேல ஃபீலிங்ஸ் இருந்தா அந்த ஃபீலிங்ஸை இதோட விட்டுரு, அவளை ஃபோர்ஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, நீ என்னோட கசின்ன்றத ஒத்துக்கிறேன், அதுக்காக நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப சீனியர் பாத்தீங்கன்னா, நீ இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கனா, அப்ப குவான என்ன பண்ண போற? அவ உன்னோட காதலின்றத மறந்து போயிட்டியான்னு சொல்ல, இப்ப அப்படியே ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்ல தான் போறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ காதலிச்ச பொண்ணு ஹீரோவை விட்டுட்டு ஃபாரின் போக ஹீரோ வந்து கேட்டிருப்பான், இதுக்காக என்ன விட்டுட்டு போறேன்னு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்ன ஃபாரின்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் நிறைவேற்ற போறாங்க. ஆனா உன்னால அது மாதிரி எதுவும் பண்ண முடியாது. எனக்கு என்னோட கனவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிருப்பா. அதோட ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னொரு தடவை அந்த குவானோட பேரை என் முன்னாடி சொல்லாதன்னு சொல்ல, சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? அவள் தானே நீ காதலிச்ச, அவளோட பேரை சொல்லாம எப்படிப்பான்னு சொல்ல, அவன் என்னோட கடந்த காலத்து வாழ்க்கை அவ்வளவுதான், மத்தபடி அவளுக்கும் என் வாழ்க்கைக்கும் இப்ப எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்க, இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நீ உண்மையாவே ஜிங்ஷுவை காதலிக்கிறியா இல்ல அவளோட உடம்புக்கு மட்டும் ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ எந்த பதில பேசாம ஹீரோனை பாக்குறதுக்காக வந்துடுறான். அதான் ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இப்ப அவளை பார்த்த உடனே, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப நீ என்னைக்கு தப்பா புரிஞ்சுக்காத, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளோட நெத்தியில கிஸ் பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வேலைக்கு வந்துட்டு, மேடம் என்னோட புது டிசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. என்ன நீ ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிற, நேத்து ஏதாவது சமூகம் நடந்துச்சுன்னா அவ ஹீரோயினை கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசிட்டு அந்த டிசைனை வாங்கி பாக்குறான். இந்த டிசைன் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே இந்த டிசைன் எனக்காக சொந்தம் சொல்ல, ஆனா அதை நான் உங்களுக்காக எடுத்துட்டு வரல, டிசைனிங் காம்படிஷன் நடக்குதுல அதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, இருந்தா என்ன, சீஃப் டிசைனர் நான் தானே, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக பார்க்க ஹீரோயின் தடுக்கிறான். இவ எப்படி தடுத்தவனா அவளை பாத்தீங்கன்னா, நான் சொல்றத நீ கேட்டாகணும், நீ சொல்றதை என்னால கேட்க முடியாதுன்னு இந்த பொண்ணு ஹீரோனோட டிசைனா அவளோட டிசைன் சொல்லி காம்படிஷன்ல போய் இது என்னோட டிசைன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா அவளோட டிசைன் அங்க வந்திருக்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இது உங்களோட டிசைன் கிடையாது, அது என்னோட டிசைன், என் டிசைனை திருடி இவங்க வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட சீஃப் டிசைனர் நான் தான், என்னால ஒரு டிசைனை ரெடி பண்ண முடியாது, ஆனா புதுசா வந்த நீ இவ்வளவு சூப்பரான டிசைனை ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்றியான்னு சொல்ல, அங்க வந்திருக்க எல்லாரும் அந்த சீஃப் டிசைனருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்க, அவளோட சீனியர் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, சும்மா இரு அப்படின்னு சொல்ல, நான் உண்மையதான் சொல்றேன், உண்மையாவே அது என்னோட டிசைன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உன்னோட டிசைன் சொல்றதுக்கு உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க, ஹீரோயின்ட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. அதை பார்த்தோம்னா அங்க உள்ள எல்லாரும் இவ்வளவு வேலையை விட்டு அனுப்புங்க, சும்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணி ஆகணும் சீனியர், உதவி பண்ணுங்கன்னு சொல்ல, அவன் அமைதியா நிக்கிறான். இப்ப அவங்க எல்லாம் இப்படி பிரச்சனை இருக்க அந்த இதுக்கு ஹீரோதா வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றனா, இந்த டிராயிங் ஜிங்ஷுவோட தான், அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு நேத்து அவ வீட்டுல டிராயிங் பண்ண இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து காட்டுறான். இந்த டிசைனிங்கோட 3D மாடல் இப்படிதான் இருக்கும், அதுக்கான டிசைன் தான் இதுன்னு இவன் காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவனா அந்த பொண்ணு ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இது உன்னோட டிசைன், இதுக்கான 3D மாடல் கூட உங்ககிட்ட இல்லையான்னு சொல்ல, அவ திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும், அப்படின்னா உண்மையாவே இந்த பொண்ணு அவளோட டிசைனை திருடிட்டாளன்னு பேசிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, சரி என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவில பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோனோட ஆளுங்களை விட்டு அந்த பொண்ணை அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லிடுறான். இப்ப அந்த பொண்ணை அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட பேரு கு யான்ஷன் அப்படின்னு சொல்லி அவனோட பேரை சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ஷாக் ஆகிறான். என்னது அப்படின்னா அந்த கம்பெனி இவரோட கம்பெனியான்னு இவ ஹீரோவையே பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த டிசைனோட உண்மையான ஓனர் உங்க முன்னாடி நிக்கிறா, இந்த டிசைனுக்கு சொந்தக்கார பொண்ணு இவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்றா. இவ இப்படி வின் பண்ண உடனே சீனியர் பாத்தீங்கன்னா அவளுக்கு மெடல் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப இந்த சீனியர் பாத்தீங்கன்னா, ரியா இருந்தா எனக்கு நைட்டு டின்னர் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி கூப்பிட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட ஷோல்டர்ல கை போட்டு அவ ரொம்ப பிஸியா இருக்கான்னு சொல்ல, இவனுக்கு கோவம் வந்துடுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடு. இவ சோகமா இருக்கா.
அதை பார்த்தவன இவனை பாத்தீங்கன்னா என்னாச்சு அவன் கூட டின்னர் போலன்னு சோகமா இருக்கியான்னு சொல்ல, நானும் அவனு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நீ எதுக்கு காம்படிஷனுக்கு வந்தன்னு கேட்க, என் கசின் தான் என்ன காம்படிஷனுக்கு கூப்பிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு பாத்தீங்கன்னா சரி நான் வீட்டுக்கு போறேன்னு இவ போக பார்க்க ஹீரோவில விட மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ இப்படி புடிச்சு வச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்ன காதலிக்கிறியான்னு கேட்க ஹீரோ அமைதியா இருக்கான். அதை பார்த்தவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன பெட்ல மட்டும்தானே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க, மத்தபடி உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு இவ போக பார்க்க நான் பேச வேண்டியதை இன்னும் பேசி முடிக்கல வான்னு சொல்லி ஹீரோவில வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான். பார்த்தா ஹீரோவிலுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கையில ஒரு ஃபிளவர் பக்கெட் கொடுத்து ஃப்ரிட்ஜ்ல உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் போய் பாருன்னு சொல்ல, இவ்வளவு போய் ஓபன் பண்ணி பாக்குறான். என்னடான்னு பார்த்தா இவ டிசைன் பண்ண மாதிரியே ஹீரோ ஒரிஜினலா ரெடி பண்ணிருக்கான் டைமண்ட்ல. அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோவே அவன் கையால அதை போட்டு விட்டுட்டு நான் உனக்கு காதலிக்கிறேன்ற விஷயத்த லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்தது எதிர்ச்சியா நடந்ததா இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ என்னோட லவ்வர்னு சொல்ல இவ்வளோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்பவே இப்படி அக்செப்ட் பண்ண உடனே ஹீரோ அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இனிமே நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அதை பார்த்தவனே ஹீரோ பாத்தீங்க சரி யாருன்னு பாக்கலான்னு போய் டோரை ஓபன் பண்ண பார்த்தா ஹீரோக்கு பார்த்து வச்ச பொண்ணுதான் வந்து நிக்கிறான். இப்ப இந்த பொண்ணு ஹீரோவை பார்த்த உடனே ஓடி வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்ப இந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்த உடனே நீ யாரு இவரோட வீட்டுல இருக்க, அவரை செடியூஸ் பண்றதுக்காக வந்திருக்கியான்னு அந்த பொண்ணு ஹீரோயினை பத்தி தப்பா பேச, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு கிடையாது, நான் அவரோட பக்கத்து வீடு சும்மாதான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போக ஹீரோ பின்னாடியே போகலான்னு பார்க்க இந்த பொண்ணு விட மாட்டேங்கிறா. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்றத நம்ம வீட்டுல பேசி வச்சிருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப நீங்க அந்த பொண்ணு பின்னாடி எல்லாம் போகாதீங்க, நான் எவ்வளவு நாள் உங்க வீட்டுக்கு வந்து தெரியுமா, ஆனா நீங்க வீட்லயே இருக்கிறது இல்லைன்னு சொல்ல இந்த மாதிரி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடும் இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல, எதுக்காக என்ன இப்படி திட்டுறீங்க, அந்த பைத்தியக்காரிக்காக என்ன திட்டுறீங்களான்னு அந்த பொண்ணு சொல்ல ஹீரோ கோவத்துல அந்த பொண்ணு அரைஞ்சிடறான். இவன் இப்படி அரைஞ்ச உடனே அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இவன் இப்படி அழுதுட்டு இருக்க. இந்த சைடு வீட்டுக்கு வெளியே ஹீரோ தான் நின்று கதவை தட்டிட்டு இருக்கான். ப்ளீஸ் கதவை தர, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்க. இதுல பாத்தீங்கன்னா கதவை திறக்காம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா சீக்கிரமே ஆபீஸ்க்கு வந்து படுத்துட்டு இருக்க. அந்த வீட்டுக்கு சீனியர் தான் வரான். இப்ப சீனியர் வந்து ஜிங்ஷி என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்ல, நான் ஒரு சில பேரை அவாய்ட் பண்றதுக்காக தான் சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. சீனியர் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்துட்டாங்க போலயே, அப்படின்னா ஏர் விட்டு கிளியர் அப்படின்ற மாதிரி அவசரிச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா காலையில ஹீரோயினோட வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். பார்த்தா அவளை வீடு ஃபுல்லாவே காணும். இப்ப இப்படி தேடி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்க அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோயின் இப்படி இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனியர் தான் வரான். இப்பவே வந்து உன்னை புள்ளி பண்ண எல்லாரையும் நான் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்ல, ஓ அப்படிங்களா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. வெறும் தேங்க்யூ மட்டும்தான், நானே இவ கிட்ட வந்துட்டு என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போக சொல்லி 2 டைம் கேட்டேன், ஆனா நீ அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல கண்டிப்பா இந்த டைம் போலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா உன் தலைமுடி களைஞ்சு போயிருக்க, நான் சரி பண்றேன்னு இவ கிட்ட வர நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து விட்டு வந்துட. அதை பார்த்து இவ சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா சீனியர் கூட சாப்பிடலான்னு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா நீ என்ன சாப்பிடுற, ஃபிஷ் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுட்டு இருக்க. அவன் பேசுற எதுவும் இவன் மண்டையிலே ஏறல. இவ போனையே பாத்துட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட இருந்து கால் வருமானு. இவன் எப்படி முழிச்சிட்டு இருக்கா. அவளை பாத்தீங்கன்னா சாரிப்பா நான் வேற எதை யோசிச்சுட்டு இருந்தேன் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. அந்த போன் கால் வந்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டு, சாரி என்ன மன்னிச்சிரு, நான் இன்னொரு நாள் உன் கூட சாப்பிடுறேன், குர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரோட்டு கடையில விழுந்து கிடக்குறானா, நான் போய் உடனே பார்த்தாகணும்னு சொல்ல நானும் உன் கூட வரேன்னா அவனை கிளம்பி வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் வந்து பார்த்தா ஹீரோ பாத்தீங்கன்னா ரோட் சைடு உள்ள ஒரு கடையில உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு வயிறு வலிக்குதுன்னு வயிற்றுல கைய வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, கு உனக்கு என்னாச்சு, ரொம்ப வயிறு வலிக்குதா, நான் போய் மெடிசன் எடுத்துட்டு வரேன் இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு இவ காருக்கு போய் மெடிசன் எடுக்க போக இப்ப பக்கத்துல இவனோட கசின் தான் உட்கார்றான். இவன் உட்கார்ந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா பேசுறான். ஒழுங்கா ஜிங்ஷோவை விட்டு தள்ளி போயிரு, அவ எனக்கு தான் சொந்தன்னு சொல்ல கண்டிப்பா அவளை விட்டு தள்ளி போக மாட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ நடிச்சிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றானா, நானும் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த விஷயத்த மறந்துடாதன்னு சொல்ல, எதடா மறந்துடாத, நீ யாருன்றத மறந்து போயிட்டியா, அப்பா செத்ததுக்கு அப்புறம் என் சொத்தை ஆட்டைய போட பாக்குறவன் தானே நீன்னு சொல்ல
அவனுக்கு கோவம் வந்துடுது. இப்பவே கோவப்பட்டு ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நான் நினைச்சா அவனோட மொத்த சொத்தையும் எனக்கு சொந்தமாக்கிக்குவேனா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா ஆக்டிங்க போட, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவருக்கே உடம்பு சரியில்லை, அவர் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்ல, அவ என்ன சொல்றனா, இங்க பாரு, யாரையும் கண்மூடித்தனமா நம்பாத, கண்ணு திறந்து பாருன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலைன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ நல்லா தானே இருக்க, ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு இவ போக பார்க்க ஹீரோவில பிடிச்சு உட்கார வச்சிடறான். ஏன் என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க, நான் சொல்லதை நீ கேட்கவே மாட்டியா? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணது உண்மைதான், ஆனா அதெல்லாம் சின்ன வயசுலயே கேன்சல் பண்ணிட்டாங்க, அவதான் ஏதோ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானா, நீயுமா? நான் சொல்றதை கேளு, எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, இவ ஹீரோவை கிட்ட தள்ளி அந்த அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வர, ஏடி உண்மையாவே கோவம் போயிடுச்சான்னு கேட்க, ஆமாண்டா போயிருச்சு, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன்னு இப்பவ போய் ஒரு டை எடுத்துட்டு வரா. இப்பவே இப்படி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, கெஸ் பண்ண அப்படின்னு இவ சொல்ல, அதெல்லாம் கெஸ் பண்ண முடியாதுன்னு ஹீரோ இந்த பக்கம் திரும்பி உட்கார, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட டைய கழட்டி விட்டுட்டு லிப்ஸ்டிக் எடுத்து ஹீரோ மேல எழுத ஆரம்பிச்சிடறா. நீ எனக்கு தான் சொந்தம், வேற யாருக்கு சொந்தமாக விட மாட்டேன்னு இவன் எழுதிட்டு இருக்க, ஹீரோவை வாங்கிட்டு வந்த டைய எடுத்து ஹீரோனோட கையில கட்டிட்டு, நீயும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா கு மேடத்துக்காக ஒரு gift ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதாவது கு மேடம்க்கு பர்த்டே வருது. ஆக்சுவலா கு மேடம்ன்றவங்க ஹீரோவோட அம்மா தான், அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப இவள பாத்தீங்கன்னா இந்த gift நல்லா இருக்கா, நானே ரெடி பண்ணதுன்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா மேடம்க்கு இந்த gift பிடிக்குமான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி நான் பார்ட்டி கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த gift எடுத்துட்டு பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. டேய் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா, இன்னைக்காவது வந்து தள்ளடா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோட ஃபியான்சின்னு ஒருத்தி வந்திருந்தாலே அந்த பொண்ணு தான் வரா. இப்போ வந்து உன் ட்ரெஸ் பாரு கேவலமா இருக்கு, இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் ஹை கிளாஸ் பீப்புள் தான் வரணும், உன்னை யாரு உள்ள விட்டது அப்படின்னு சொல்ல, மேடம் நான் அந்த இடத்துக்கு டிசைனரா வந்திருக்கேன், உங்ககிட்ட வம்பளுக்கிறதுக்காக வரலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என்ன நீ என்னைய எதிர்த்து பேசுற, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்ப அவ அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு ஹீரோயினை பிடிக்க சொல்ல அவங்கள பிடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஒழுங்கா இதை தின்னுடின்னு சொல்லி அங்க உள்ள சாப்பாட்டை எடுத்து ஹீரோயினை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சிட்டு இருக்க. இவ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி பண்ணிட்டு இருக்க. அவ கூட வந்த பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா ஊக்கும் இவளுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா, ஒழுங்கா அவரை விட்டு தள்ளிப்போன்னு சொல்ல, இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. என்ன ஓவரா பேசுறேன்னு அவ ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வர சீனியர் வந்து தடுத்துடுறான். இப்ப இவளை பாத்தீங்கன்னா எதுக்காக அவளை காப்பாத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஆன்ட்டியோட பர்த்டே பார்ட்டி, இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு அவன் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போக எல்லாரும் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இவகிட்ட என்னதான் இருக்குன்னு தெரியலையேன்னு இவ கோவப்பட்டுட்டு இருக்க. இப்ப ஒரு ஆளை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கொண்டு வந்து கிஃப்ட் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. மேடம் ரெடி பண்ண கிஃப்ட் இதுதான் சொல்ல, உண்மையாவே இந்த பொண்ணுகிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனா இன்னைக்கு நீ செத்தடி அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு சீனியர் பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து, காம்படிஷன்ல நீ வின் பண்ணிருக்க, நீ கொடுக்குற கிஃப்ட் ஆன்ட்டிக்கு கண்டிப்பா பிடிக்கும், அதனால நீ எதுக்காகவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஆன்ட்டிக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். ஆன்ட்டி இந்த பொண்ணு தான் டிசைனிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்தான்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சின்ன வயசுலயே உனக்கு இவ்வளவு திறமையாமன்னு ஆன்ட்டி பேசிட்டு இருக்க. இப்ப இங்க வந்திருக்க எல்லாரும் ஆன்ட்டிக்கு gift கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஸ்பெஷலான கிஃப்டா கொடுக்க, ஹீரோயின் எடுத்துட்டு வந்த கிஃப்டை இன்னொரு பொண்ணு ஓபன் பண்ணி கொடுக்குறா. பார்த்தாதான் உங்க அப்பாவோட ரெண்டாவது பொண்டாட்டிக்கு அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தது. அந்த நெக்லஸ பார்த்தவொன்னே அவங்க கோவமாயிட்டு கீழே தூக்கி போட, அதை பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, ஆன்ட்டி மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கான்னு எல்லாரும் ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒண்ணு புரியல, எல்லாம் அந்த பொண்ணோட வேலைதான், ஹீரோவோட ஃபியான்சி தான் அது எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டான். இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. ஆன்ட்டி இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் உங்களுக்கு கொடுக்க நினைச்சது வேற ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு சீனியர் பாத்தீங்கன்னா, ஆனா நீ கொடுத்ததாதான் இந்த கிஃப்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க, அப்புறம் இப்படி கிஃப்ட் மாறி இருக்குன்னு சொல்ல, அதான் எனக்கு தெரியல சீனியர், தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நம்புங்களா, ஆன்ட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இவளை பிடிச்சி வெளியே போடுங்கன்னு இந்த பொண்ணு சொல்ல, ஆன்ட்டி கோவமாயிட்டு என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டல, கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன்னு அவங்க ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ள சொல்ல, பாடி கார்டுங்களும் ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ளலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவன் மேல யாராவது கைய வச்சிங்கன்னா அவ்வளவுதான் சொல்ல, அவங்க எல்லாம் பயந்து போய் விட்டுடுறாங்க. இப்ப இவனை பாத்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலையே, நீ நல்லதா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. சார் மேடம் தான் அவங்கள பிடிச்சி வெளியே தள்ள சொன்னாங்கன்னு சொல்ல,
மேடம் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க நிக்கிற 2 பேரும் அடிக்கிறான். இப்ப அவன் இப்படி அடிச்சோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா, சார் நான் ஏதோ பண்ணல, அந்த பொண்ணு தான் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு இருக்க. இங்க என்னதாண்டா நடக்குதுன்னு ஆன்ட்டி வந்து கேட்டுட்டு இருக்க. இப்ப இவனோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா அவளை ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு வெளியே தள்ளுங்கன்னு கையில ஒயினோட வர ஹீரோ அந்த ஒயினை பிடிச்சி அவ மேல ஊத்தி விட்டுறான். இப்ப ஊத்தி விட்டதுக்கு அப்புறம் ஆன்ட்டி பாத்தீங்கன்னா மகனே அப்படின்னு சொல்ல, எனது மகனா அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. இவங்க அம்மாவோட பர்த்டேக்கு தான் நம்ம வந்திருக்கோமான்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சாரிமா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஏன்டா இவ்வளவு லேட்டா வந்த, உன் அம்மா பர்த்டேக்கு இப்படி லேட்டா தான் வருவியா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்கான். இவ இப்படி பழிய போட்ட உடனே ஹீரோ என்ன சொல்றனா, அவ எங்க அம்மாக்கு எந்த மாதிரி கிஃப்ட் ரெடி பண்ணான்னு எனக்கு தெரியும். அம்மாக்காக பார்த்து அவளே ரெடி பண்ணா. அந்த கிஃப்ட் நீ தான் வேற ஹவுஸ்ல மாத்தி வச்ச. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, எல்லாரும் முன்னாடி போட்டு கட்டவான்னு சொல்ல அவளோட முகமே மாறி போயிடுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அம்மா அவ பொறாமையில இப்படி பண்ணிட்டா, இவ மேல எந்த தப்பு கிடையாது, அவ உங்களுக்காக வேற கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, சரிடா இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கேக்குறாங்க. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்களோட வருங்கால மருமகன் சொல்ல அவங்க பயங்கர ஹாப்பி ஆயிட்டு உண்மையாவா சொல்ற அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர எரிச்சலா இருக்கு. இப்ப ஹிரண் மேல கோவப்பட்டுட்டு இருக்கா. அவங்கள பாத்தீங்கன்னா, உனக்கு என்னவா வயசாகுது, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ்வளவு அதுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா ஹிரனை பார்த்து சந்தோஷத்துல அவ கூட ஜாலியா பேசிட்டு இருக்க. இவ்வளவு ஆன்ட்டி கூட பேசிட்டு இருக்கா. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவில தனியா கூட்டிட்டு வர இவ கோவமா இருக்கா. அதை பார்த்தவன ஏன்டி கோவமா இருக்க அப்படின்னு சொல்ல, ஏண்டா இவங்க உன்னோட அம்மான்னு ஏன் என்கிட்ட சொல்லல, இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்ட, நீ இவ்வளவு பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி வீடு அப்புறமா சொல்லலான்றது என்ன ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவை பிடிச்சி டங்கு டங்குன்னு குத்திட்டு இருக்கா. இவ இப்படி குத்தி விளையாடிட்டு இருக்கத இந்த பக்கம் சீனியர் பார்த்த உடனே இவங்க 2 பேரும் இப்படி பார்க்க எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு, நீ எனக்கு தான் சொந்தன்னு அவன் வயிற்றுச்சலோட பாத்துட்டு இருக்க. இவன் இப்படி பாக்குறத இந்த பொண்ணு பாக்குறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒருவேளை இந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ, இவன் கூட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணானு. இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஹீரோட கசினா தனியா பாக்குறதுக்காக வந்துடுறான். இப்ப வந்து உனக்கு இந்த ஜிங்ஷுவை ரொம்ப பிடிச்சிருக்கு தானே, உன் கண்ணுல இது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல, டக்குனு அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு வாய் மூடிட்டு ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா கையில மயக்க மருந்தை வச்சுக்கிட்டு, உனக்கு ஆசைப்பட்டது உனக்கு வேணும், நான் ஆசைப்பட்டது எனக்கு வேணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணலான்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பொண்ணு வேணும்னே வந்து ஹீரோனோட மேல ட்ரிங்க்ஸை ஊத்திடுறான். அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை பிடிச்சி திட்ட, மன்னிச்சிருங்க நான் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா பரவாயில்ல விடுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு இவ போக பார்க்க, நானும் அவ கூட வரேன்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. பின்னாடியே இந்த பொண்ணும் வந்துடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல சீனியர் தான் நிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இந்த சுடு தண்ணி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோயின் அந்த தண்ணியை குடிச்சிடறா. இப்ப இப்படி குடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் அவளை இன்னும் காணோம், ஒண்ணு புரியலன்னு டென்ஷனா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஓடி வந்து, மேடம் நான் 2 பேர் ரூம்குள்ள போறத பார்த்தேன், உங்களோட லவ்வரும் கசினு தான் உள்ள போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணை சொன்னதை கேட்ட உடனே இவங்க எல்லாம் பயங்கர ஷாக் ஆயிட்டு ஆன்டி ஹீரோ எல்லாரும் அந்த ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் ரூமுக்குள்ள வந்து பார்க்க, பார்த்தா ரூம்ல ஹீரோக்கு பார்த்த அந்த ஃபியான்சி இருக்கா இல்லையா, அவதான் இன்னொரு பையன் கூட ஒன்னா இருக்கான். அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தவன ஆன்டி ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தேடி போயிடுறான். இவன் இப்படி போயிட்டு இருக்க. ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணோட தாத்தாக்கு கால் பண்ணி இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டு போக சொல்லுங்கன்னு சொல்ல, அவ வேகமா ஓடி வந்து, ஆன்டி என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல, இது தெரியாம நடந்துருச்சு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணு புரியலன்னு அவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, இனிமே என் வீட்டு பக்கமே வராத, என் பையனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு தான் உன்னை உள்ள விட்டேன், உன்னால என் மானமே போச்சுன்னு ஆன்டி தேடிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான். பார்த்தா அந்த ரூமுக்கு வெளியே சீனியர் தான் நிக்கிறான். அவன் தான் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். வந்து பார்த்தா ஹீரோயின் இப்படி ஒரு நிலைமையில இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா யார் இவளுக்கு இப்படி மயக்க மருந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சீனியர் சொல்ல, ஹீரோ கோபத்துல அவனை அரைஞ்சிடறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவளை எனக்கு சொந்தமா கேட்கலான்னு பார்த்தேன், ஆனா அவ கிட்ட போகும்போது என்ன தெரியுமா சொன்னான், உன்னோட பேரை சொன்னான், அதனால நான் வீட்டுட்டு வந்துட்டேன், எப்படியோ 2 பேரும் சந்தோஷமா வாழுங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கோபத்துல அவனோட சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ அவளை சும்மா விட்டதுனால நான் உன்னை சும்மா விடுறேன்னு சொல்ல அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இந்த சீனியர் பாத்தீங்கன்னா ஹீரோனோட ட்ரெஸ்ஸை கழட்டலான்னு வர அவன் ஹீரோவோட பேரை சொல்லியிருப்பான். இப்ப அவன் பேரை இப்படி சொன்னவனே இவனை பாத்தீங்கன்னா, நீ அவனை அந்த அளவுக்கு காதலிக்கிறனா கண்டிப்பா உன் காதலுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு
அவளோட செருப்புலாம் கழட்டிட்டு அவளை அங்க படுக்க வச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் ஹீரோக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரூம்ல இன்னொரு பையனை விட சொல்லியிருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் வாடின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதான் நீ இருக்கலடா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்றா. இப்ப வந்து 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா, இன்னும் இப்படி பண்ணிட்டேன், ஒருவேளை நான் பிரெக்னென்ட் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல, பிரெக்னென்ட் ஆயிட்டா குழந்தையோட அப்பா நான் தானே, நான் தான் உன்னை கட்டிக்கணும், வேற வழி இல்ல, உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பார்ட்டில ஆன்ட்டி நம்மள தேடிட்டு இருக்க போறாங்க, வாடா போலான்னு 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட எக்ஸ் லவரை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டா. எப்பவில்ல பாத்தீங்கன்னா, நான் வந்ததே உனக்காக தான் கோ அப்படின்னு ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு பார்ட்டிக்கு மறுபடியும் வந்துடுறான் 1 hour கழிச்சு. இப்ப பார்ட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோ கொடுக்க போறேன், இந்த பொண்ணு தான் என்னோட வருங்கால மருமக அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க குடும்பத்தோட பொக்கிஷத்தை எடுத்து ஹீரோனோட கையில போட்டு விடுறாங்க. அது பார்த்தோம்னா ஹீரோயினால நம்பவே முடியல. இப்ப எப்படி சர்ப்ரைஸ் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு எல்லாரும் முன்னாடி ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். நீ என்னோட பொண்டாட்டியா காலப்புறா என் கூட சேர்ந்து வளவனுக்கு சம்மதமான்னு ப்ரொபோஸ் பண்ண, இவ்வளவு சம்மதம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ஹாப்பியா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, சீக்கிரமே எனக்கு பேர குழந்தைங்க பெத்து தரணும்னு சொல்ல, அம்மா சும்மா இருங்கம்மா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, நீ என்ன அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, யாருங்க இது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கையை நீட்ட ஹீரோயினோட கையை கூட நீட்ட விட மாட்டேங்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றேன்னா, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீ என்னோட கடந்த காலம், தேவையில்லாம லைஃப்ல குறுக்க வராத, இந்த எடுத்து விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை விட்டு போனதுக்கு காரணம் இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கன்னு அந்த பொண்ணு பேச வர, இன்னைக்கு எனக்கு முக்கியமான நாள், இந்த நாள்ல நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப பாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இப்பவே என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, அந்த பொண்ணு என்னோட கடந்த காலம், நான் அவளை காதலிச்சது உண்மைதான், ஆனா இப்ப என் மனசுல நீ தான் இருக்க, அந்த பொண்ணு என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்ல, அட சரிப்பா, நீ சொல்றத நான் நம்புறேன், என் புருஷன் என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க, நீ என்ன நம்பினா எனக்கு அதுவே போதுன்னு ஹீரோவில் அங்க இருந்து தூக்கிட்டு வர. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த பொண்ணு காண்டாயிட்டு இருக்கான். இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் சீக்கிரமே கிட்னிக்கான டோனரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இவன் யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயினோட பிளட் டெஸ்ட் அவளோட ரிப்போர்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுல இருக்க. அவளை பார்க்க ஆன்ட்டி தான் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அவங்க உன்னை பார்க்க நான் வந்த முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, எனக்கு சீக்கிரமா பேர குழந்தைங்க பெத்து கொடுமா, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, அது மட்டும் இல்லாம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றான்னா, உங்க அம்மாக்காக சர்ஜரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அவங்க சரியானதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, சரி பேர குழந்தை ரெடி பண்றதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கா, பேர குழந்தை வேணுமா அப்படின்னு இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. சும்மா இருடா, ஆல்ரெடி நீ நேத்து பார்த்த வேலைக்கே பேர குழந்தை உருவாயிருக்குன்னு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. என்னடான்னு பார்த்தா அவனோட எக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான்னு. அந்த போன் கால் வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட எக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கலாம், வா போய் பாக்கலான்னு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. இப்ப அவங்க 2 பேரும் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா டாக்டர் கூட தான் பேசிட்டு இருக்கா. டாக்டர், நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்ல, நான் என்ன சொன்னேன்னா அதை மட்டும் பேசுனா அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்றா. இப்ப அவங்க 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் வராங்க. இப்ப அவங்க வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன்னு டாக்டர் சொன்னாங்க, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பார்க்கணும்னு தோணுச்சு, நீ என்னை பார்க்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், கொஞ்ச நேரம் நீ என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும், நான் உன்னை விட்டு போனதுக்கு காரணம் இருக்கு தெரியுமா, என் உடம்பு சரியில்லை, நான் உன் கூட இருந்தா உன் வாழ்க்கை கெட்டு போயிருந்தா உன்னை விட்டு போனேன்னு இவ பிளேட்டையே திருப்பி போட்டுட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி நீ சொல்றதா நான் நம்புறேன், உன்னோட ட்ரீட்மெண்ட்கான செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் பில்லு கட்டுறதுக்காக போக ஹீரோயின் மட்டும்தான் அங்க இருக்கா. இப்ப ஹீரோயினை பார்த்தவனா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இந்த செயின் அவன் தான் எனக்கு கொடுத்தான், அந்த அளவுக்கு முக்கியமான செயின் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோயின் கூட ஏதோ பேச, ஹீரோயின் அவகிட்ட பேசிட்டு வெளியே வந்துடுறான். இப்ப வெளியே வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னாச்சு, அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னல அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணு சொல்லல, வாங்க போலான்னு இவ சொல்ல, சரி வெயிட் பண்ணு, பில்லு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஹீரோ போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன கர்மத்தை அவ சொன்னான்னு தெரியல. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து ஓனும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. இப்ப இப்படி அழுதுட்டு, நான் உன்னை விட்டு தள்ளி போறதா நல்லது, நீங்க 2 பேரும் அது சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இப்ப அவளோட அம்மாவை பாக்குறதுக்காக வரா.
இப்ப ஹீரோயின் அவளோட அம்மாவை பார்த்து, அம்மா நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கல, என்னோட வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன், அதுவும் என்னை விட்டு போக போகுதுன்னு இவ ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் வரா. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா 3 மணிக்கு உனக்கு ஃபிளைட், உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடு, என்னோட அங்கிள் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவாருன்னு சொல்ல இவ்வளவு சரின்ட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா உன்னோட கிட்னியை தான் இன்னைக்கு நான் எடுக்க போறேன், எப்படி எல்லாம் போய் சொல்லி உன்னை கவுக்கணுமோ அப்படி எல்லாம் கவுத்து வச்சுட்டேன்னு இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட அங்கிளுக்கு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி அந்த பொண்ணு ஃபிளைட் ஏறி அந்த இடத்துக்கு வந்துருவா, சீக்கிரமா அவளை கிட்னாப் பண்ணிட்டு போய் அவ கிட்னி எடுக்கிற வழிய பாருங்கன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றானுங்க. ஆக்சுவலா இது இல்லீகலா கிட்னி திருடுற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்குது. இவ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, நானும் அவனும் காதலிக்கும் போது எங்களுக்கு குழந்தை உருவாயிருச்சு, அந்த குழந்தைக்கு இப்ப 2 வயசு ஆகுது, அந்த குழந்தைக்கு அப்பா தேவைப்படுதுன்னு ஏதோ கதையெல்லாம் விட்டுருப்பான். அதை நம்பிதான் ஹீரோயின் இவளை விட்டு போறதுக்கு தயாராயிருப்பா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்க அவ போனே எடுக்கல, அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு போறதுக்கு ரெடி ஆகிடுறான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஹீரோ கூட வாழ்ந்த ஞாபகங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். அவ கையில போட்டிருந்த ரிங்கும் ஒரு லெட்டர் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து வாழ்ந்ததான் நீயும் அவளும் சந்தோஷமா இருப்பீங்க, ஏன்னா உனக்கு குழந்தை இருக்குல்ல, நான் உன்னை விட்டு போறதுதான் நல்லதுன்னு இவ எதை எழுதி வச்சிருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட எக்ஸ பார்க்க தான் வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா கண்ணீரோட வந்து அவகிட்ட நின்னுட்டு இருக்க. எதுக்காக என்ன பார்க்க வந்த, ஒரு விலைய மேல காதல் வந்துருச்சான்னு கேட்க, அவகிட்ட என்னடி சொன்ன, என்ன சொல்லி அவளங்க இருந்து அனுப்பி வச்சான்னு கேட்க, நான் எதுவும் சொல்லலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளோட கழுத்தை பிடிச்சிடறான். இவன் இப்படி பிடிச்ச உடனே அவ ஃபாரினுக்கு போக தயாராயிட்டா. அவன் உன்னை விட்டு போனானா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோ வேகமா ஹீரோயினை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அங்கிளை மீட் பண்ண போறான். அவன் தான் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பான். அதான் அவன் அங்கிளே கிடையாது, கிட்னி எல்லாம் திருடி விற்கிற ஏஜென்ட் போல. இப்ப அவன் கிட்ட போயிட்டு நீங்க தானே அவங்களோட அங்கிள்னு சொல்ல, ஆமா ஆமா வாங்க கூட்டு போறேன்னு அவன் ஹீரோயினை கூட்டிட்டு போக, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை பாத்தீங்களான்னு ஒவ்வொரு ஆளா விசாரிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி விசாரிச்சுட்டு இருக்க, அவனை பாத்தீங்கன்னா ஒழுங்கா காருக்குள்ள ஏறுன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வர கரெக்டா அதை ஹீரோ பாத்துறான். இப்ப அவன் பாத்துட்டு பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க. பார்த்தா அவங்க எல்லாரும் ஹீரோயினை கூட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க இப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்க, ஹீரோக்கு இவ இருக்கிற இடம் தெரிஞ்சு போகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்க கூட பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ தப்பான ரூட்ல போற மாதிரி இருக்குன்னு சொல்ல அமைதியா உட்காருன்னு அவனுங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு டவுட் வந்துருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா டக்குன்னு காரை ஓபன் பண்ணி ஓடிட்டு இருக்க. இவனுங்க பின்னாடி ஓடி வந்துட்டானுங்க. இப்ப அவனுங்க இப்படி ஓடி வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு அடிக்க அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. இப்ப அப்படியே மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரோவோட எக்ஸ் தான் இருக்கா. இப்ப அவளை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. என்னாச்சு ஜிங்ஷு, என்னை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்ட, நான் சொன்ன பொய்யான கதையை நம்பிட்டு இப்படி வந்துட்டியே, அவனுக்கு எனக்கு குழந்தையும் இல்ல ஒண்ணும் கிடையாது, நீ சரியான முட்டாள் தெரியுமா, உன்னை இவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னோட கிட்னியை மட்டும் தான் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா அதை விட உன்னோட ஹார்ட் பல மடங்கு ரேட்டு போகும் போலேன்னு சொல்ல இருந்து ஹார்ட் ஆனே இவ ஷாக் ஆகிறா. என் வேலையே உடல் உறுப்பை திருடி விக்கிறதா, அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பத்தியா, அதுவும் என் ஆளையே செடியூஸ் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ண பாக்குறியா, அப்படி இருக்கிறப்ப உன்னோட இதயத்தை எப்படி நான் சும்மா இருக்க விடுவேன், உன்னோட ஹார்ட் ஆல்ரெடி நான் பணக்காரனுக்கு வேலை பேசிட்டேன், இனிமே அது உன் உடம்புக்குள்ள இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு அவ கத்தி எடுத்து குத்துற மாதிரி வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவளை ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க. உனக்கு இவ மேல இவ்வளவு காதலா, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே, நீ என்ன கூட இந்த அளவுக்கு காதலிக்கலன்னு சொல்ல வாய மூடு, அவளை ஏதாவது பண்ணனா நான் உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல, என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, என்ன கூட நீ இந்த அளவுக்கு காதலிக்கல, இவ்வளவு இந்த அளவுக்கு காதலிக்கிற, அப்படி என்ன உன்னை மயக்கி வச்சுட்டான்னு அவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நீ என்ன ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும், அவளை விட்டுடுன்னு சொல்ல, என்ன ஆசைப்பட்டாலே கிடைக்குமா, எனக்கு நீ தான் வேணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு கூட சேர்ந்து வாழலாம்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். இப்ப ஹீரோ இப்படி ஒத்துக்கிட்டவன அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா சரி இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கான கான்ட்ராக்ட் தான் சொல்ல, இப்பவே இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அசந்த நேரமா பார்த்து அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இப்பவே இப்படி தள்ளி விட்டுட்டு ஹீரோனை காப்பாத்த அவ பாசத்தோட ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலேன்னு சொல்ல, எங்க உன்னை விட்டு போயிருவேணும்னு ரொம்ப பயந்து போயிட்டே தெரியுமான்னு சொல்ல, உண்மையாவே நீ லூசுடி, அவ சொல்றத போய் நம்பிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டா நான் லூசு தான், இனிமே அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன்னு ஹீரோன்னு சொல்ல, அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா உங்க 2 பேரும் இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குன்னு கத்தி எடுத்துட்டு வந்து குத்துற மாதிரி வர ஹீரோ கொடுக்க வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னவாக்க ஹீரோ அதே இடத்துல மயக்க போட அதை பார்த்த உடனே ஹீரோயின் கதறி அழுதுட்டு இருக்கா.
இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த இடத்துக்கு கசினா அவங்க அம்மானி எல்லாரும் வந்துடுறாங்க. அம்மாடி என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல பாட்டி. டாக்டர் வந்து சொன்னதா ஒண்ணுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் கோமால இருக்காரு, எப்ப கண்ணு முழிப்பாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போக, அவர் சொன்னதை கேட்ட உடனே ஆன்டி மயக்கம் போட்டு விழுந்த சைடு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க கூடவே யாராவது இருங்கன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துலயே உட்காந்துட்டு ஹீரோவை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு, நீ எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்க. ஹீரோ கையே அசைய ஆரம்பிக்குது. பார்த்தா ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சிடறான். இப்ப இவன் கண்ணை முழிச்சு பார்க்க அந்த இடத்துக்கு டாக்டர் அவங்க அம்மானு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா உண்மையாவே அவங்களோட பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான், அவருக்கு எதுவும் ஆகல, இனிமே நல்லபடியா இருப்பாருன்னு சொல்ல டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே இவங்க 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது, நல்லா கல்லு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோட கசின் பாத்தீங்கன்னா கல்லுதான் நல்லா தெரியுது, எப்படியோ 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே போதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டா, 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசிட்டு வா போலான்னு அவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல, உனக்கு ஏதாவது ஒண்ணா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், மறந்து போயிட்டியா? உனக்கு கல்யாணம் பண்ணாமலாம் விட்டுட்டு போக மாட்டேன், சும்மாதான் டாக்டர் கிட்ட போய் சொன்னேன், எனக்கு ஒன்னும் பெரிய காயெல்லாம் இல்லைன்னு சொல்ல இவன் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறான். இவன் இப்படி உட்கார்ந்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சிட்டு இந்த ஜென்மத்துல உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா இந்த ஜென்மம் ஃபுல்லா நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் ஹீரோவை பாசத்தோட பார்த்துட்டு அவனோட நெத்தியில கிஸ் பண்றான். இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த